அனைவருக்கும் வணக்கம். நம்ம மலை சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னபூர்ணியம்மா கொஞ்சம் அவசரப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா இப்பதான் விஜய் மல்லியை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இனி மல்லியோட கண்ணிலேருந்து கண்ணீரே வரவிட மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா விஜய் மல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்ல இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இங்க பரப்புல நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா சொல்றாங்க. வெண்பா குட்டி வேற அப்படின்னா மல்லியம்மா வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கேட்க அந்த மாதிரி டைமிங்ல நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா வராரு. வந்ததுமே என்ன எல்லாரும் ஒன்று கூடி பேசிட்டு இருக்கீங்க, நான் மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லும்போது நம்ம அன்னபூர்ணியம்மா அச்சோ மாப்பிள்ளை தம்பி வேற வந்துட்டாரா, என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மல்லி ஒரு பக்கம் வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம வெண்பாவா உண்மையை அப்படியே சொல்லிட்டு மாட்டாங்க. டாடா மல்லியம்மா வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்காடாடா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி சொல்ல விஜய்க்கு ஒரே ஷாக்கிங். வெண்பா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மாப்பிள்ள தம்பி, அதாவது நான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன் எனக்கு கூடிய சீத்துல ஒரு பேர குழந்தை வேணும்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட கேட்டேன், உனக்கு பாப்பா வேணுமா தம்பி வேணுமான்னு சொல்லிட்டு அதனாலதான் வெண்பா இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா சொல்றாங்க. விஜயோட மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்குதா இல்ல விஜய் இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வராது, குழந்தைலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல போறாரா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.